ஹலோ குக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஜிம்மனோட 5th தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே பூஜா. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. ஸோ உங்களுக்காக இந்த ஒன் ஷாட். ஸோ இது வந்து லைக் ஜிம்மினோட ஹாட் ஸ்டாண்டுக்கான ஒன் ஷாட் தான், ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கதையை பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கதையோட அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெரிங் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் எங்கே செம்மையாக ஒருத்தர் குடிச்சிட்ருக்கான். அவ்வளோ ஒரு செம்ம மாசா கெத்தா அவ்வளோ ஒரு செம்ம பவர்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் ஒரு பொண்ணு, இந்த பக்கத்தில் இன்னொரு பொண்ணு. ஸோ 2 பொண்ணும் அவனை அப்படி உராசிட்டு உட்காந்துருக்காளுங்க. ஏ என்ன சும்மா ஒழுங்கா பெட்டுக்கு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சரக்கு பாட்டிலோட போகிறான். ஸோ அந்த பொண்ணுங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி படு, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு, நல்லா சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றான். ஸோ அவங்களும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பெட்ஷீட்டை போட்டு உட்காந்துருக்காளுங்க. ஸோ அவனும் அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே போய் உட்காந்துடுறான். ஆமாம், உன் வயசு என்ன? அவள் 21ன்னு சொல்கிறா, இவ 27 சொல்கிறா. ஓ, ஆனால் பார்த்தா அப்படி இல்லையே, நல்லா செம்மையாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைமா இல்லை எத்தனாவது அப்படின்றான். இல்லை, எங்களுக்கு இது 3rd டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே, என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ரைட்டில் இருக்க பொண்ணுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே நெக்கு, லிப்ஸு, இயர்ஸ் எல்லாமே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு திரும்பி கிஸ் பண்ணுறான். ஸோ லைக் அதுக்கப்புறம் ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த பக்கம் அந்த ஃபஸ்ட்டு அந்த இருக்க பொண்ணுக்கு எல்லாமே முடியுது. ஸோ அந்த பக்கம் இருக்க பொண்ணுக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்னடி 2 பேர்கிட்டையும் பண்ணால் எவ்வளோட்டையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சே ஏன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். ஏன் எனக்கு மட்டும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டுது, ஃபக் அப்படி சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கேருந்து ஏஞ்சி போகிறான். காட்ஸ், நான் மட்டும் இங்கே போகிறேன், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவனுங்க அந்த பே பண்ணிடுறானுங்க பாடி கார்ட்ஸ் அந்த 2 பொண்ணுக்கும். அந்த 2 பொண்ணும் போயிடுது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் ஜிமின் அவன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக ஜிமின் தான். ஸோ இப்படியே 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஏன் ஜிமன், ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு? இதுவரையும் என் வாழ்க்கையில் எத்தனை பொண்ணு தொட்டிருக்கேன், ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது ஏன்னு தெரில. சே அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேகமாக ஓட்டிகிட்ருக்கான். அப்போது லைக் யாரோ ஒரு லைக் வயசான லேடி கீழே விழுந்து கிடக்குறாங்க. சடன் பிரேக் போகிறான். லைக் அவங்க வந்து நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. என்ன, யார் அது அப்படி சொல்லிட்டு அவன் லைக் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இறங்குறான். பிகாஸ் ஹேஸ் அ மாஃபியா. ஸோ அவன் வந்து பொறுமையாக இறங்கி போய் பார்க்குறான். யாரோ அடிபட்டு கிடக்குற மாதிரி இருக்கு. ஆமாம், அம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டிகிட்ருக்கான். அப்போ தான் அவன் கண் முழிச்சு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தா 4-5 பேர் நிற்கிறானுங்க. ஷட் அப்படி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி அவனுங்க துரத்துக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க. ஏன் ஜிம்மின் இப்படி பண்ண, போதையில் எதுக்கு இறங்கின காரை விட்டு அப்படி சொல்லிட்டு அவன் படுக்க வேகமாக ஓடிட்டுருக்கான். ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமா லைக் அங்கே போகிற வழியே கிடையாது வேறு எங்கேயுமே. ஸோ அங்கே போய் ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கான். என்னடா ஸ்கெட்சா, சரி வாங்க வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னோன்னே லைக் 5 பேர் வரானுங்கன்னு பார்த்தா பின்னாடி 5 பேர் வரானுங்க. இவனுங்களை போட்டு அடிக்கிறதுக்குள்ளே லைக் அவன் வந்து நார்மலாக இருந்ததுனால செம்மையாக வச்சு செஞ்சுருப்பான். இப்போ ஏற்கனவே குடிச்சிட்ருக்கான்ல, ஸோ அவன் செம்ம அடிக்கிறான். ஆனால் லைக் ஒரு 7 பேர்கிட்ட அடிச்சிடான். ஆனால் மீதி 3 பேர் அவனால் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கு சுத்தமாக எனர்ஜி கிடையாது. நார்மலாக இருக்கிறது வேறு, குடிச்சிட்டு இருக்கிறது வேறு, செம்மையாக குடிச்சிட்டான் வேறு. ஸோ நல்லா அவனுங்க போட்டு செம்மையாக அடிக்கிறானுங்க ஜிம்மினை. வயிற்றுலே ஒருத்தர் குத்திடுறான். ஸோ டைம் ஸ்கிப்.
இப்போது ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து லைக் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய செம்ம கூட்டம் இருக்குது. ஆனால் வந்து லைக் கேப் விட்டு கேப் விட்டு தான் இருக்காங்க. ரொம்ப வந்து அடைச்சிட்டுலாம் இல்லை, ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறப்ப ஏதோ ஒரு பொண்ணு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ லைக் திருடிட்டு இருக்கா சொல்லப்போனால். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து அவள் பேக்கில் போட்டுட்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து லைக் கேப்பு ஹூடி போட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவன் நின்று ரொம்ப நேரமாக இந்த பொண்ணையே தான் பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் பாட்டுக்கு ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கா. அந்த பொண்ணு எதுவுமே பில் எதுவுமே போடல. அவளோட பர்சனல் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கா. சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறான். அப்போ தான் வந்து லைக் சாக்லேட்ஸ் எடுத்து போடலான்னு போயிருப்பான். யார் நீ? எதுக்காக என் கையை பிடிக்கிற? நீ என்ன பண்ணுற? நான் என்னமோ பண்ணுறேன். நீ எதுக்கு என் கையை பிடிக்கிற? கையை விடு, யாராவது பாத்திரம் போகிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எதுக்கு இதை மாதிரி பண்ணுற? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது? யார் பார்த்தா எனக்குண்ணே? கையை விடு, நான் இங்கேருந்து போனோம். அதை கொடுவோம் பேகுன்னு சொல்லிட்டு பிடிங்கிறேன். எதுக்கு இப்போ பிடுங்குற? யாராவது ஒழுங்கா என் பின்னாடி வா. நான் ஏன் பின்னாடி வரணும்? பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறான். லைக் நீங்கள் பார்த்துட்டு முறைக்கிறீங்க. முறைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில போயிடுறீங்க. அவன் எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு லைக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். உனக்கு என்ன? நான் என்ன பண்ணா? இதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா நீ எனக்கு வேணும். நானா? நான் எதுக்கு? நீ எனக்கு வேணும். முடியாது, நீ யாருன்னே தெரியாது. விடுங்க, என் பேக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடுங்கிட்டு போயிடுறீங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் தான் வயன். ஸோ அந்த பேக்கை பிடிக்கிட்டு அவனை முறைச்சிட்டே போகிறீங்க. அப்படியே பார்த்துட்டு அந்த மாஸ்க்லேருந்து லைக் அந்த சிரிக்கிறது தெரியுது அவங்க ஸ்மைலே. இடியட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக போயிட்டு லைக் சாப்பிட்டுட்ருக்கீங்க அங்கேருந்து எடுத்ததை. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக வீடுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு அனாதை. உங்களோட பேக் ஸ்டோரி அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலாக உங்கள் அப்பா அம்மா வந்து லைக் உங்களை பெற்றுக்கிட்டாங்களே தவிர லைக் உங்கள் மேலே சுத்தமாக பாசம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து லைக் இங்கே பிறந்து ஒரு 5 வயசு தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்ஃபனேஜில் விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட அங்கே தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து மணி வந்து பெருசாக கிடச்சிருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து லைக் அந்த இதை வந்து ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க பசங்கள்லாம் அப்படியே எப்படியா போட்டுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆர்ஃபனேஜை மூடிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து போன பசங்கள்லாம் லைக் சில பேர் வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. சில பேர் எங்கேயோ என்ன ஆனாங்கன்னே தெரில. ஆனால் நீங்கள் பசிக்காக திருட ஆரம்பிச்சிங்க. இன்னுமே திருடிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களோட பேக் ஸ்டோரி. ஸோ நீங்கள் அப்படியே பாட்டுக்கு செம்ம பசி. நீங்கள் வந்து 2 நாளாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க சரியா? ஒரு தண்ணி, அப்புறம் வேறு ஏதாவது லைக் யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. செம்ம பசியில் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் அந்த பிளாக் ஹூடி சொன்னால அவன் உங்களே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். இன்னும் இவன் போலியா அப்படி சொல்லிட்டு லைக் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே போயிடுறீங்க. அவன் அங்கேருந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உங்களே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்துப்பான். நீங்கள் வெளில வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் தான் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி, இன்றைக்கி எந்த இடத்துல திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எடுத்து அந்த லைக் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் வந்து இன்றைக்கி காலையிலே ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிட்டு அந்த ஃபுட் எல்லாமே நைட்டே காலி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து செம்மையாக பசிக்குது உங்களுக்கு. போய் திருடலான்னு பார்த்துட்ருப்பீங்க. அப்போ தான் லைக் அந்த பிளாக் ஹூடி சொன்னால ஸோ அவன் வந்துடுறான். யார் நீ? எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல நீ என் கூட வந்துடு. அப்புறம் என்ன? நீ யாருனே தெரியாது, நான் உன் கூட ஏன் வரணும்? மரியாதை இங்கேருந்து போய்ட்டு போலீஸை கூப்பிடுவேன். கூப்பிடுறி. நீ திருடினத்தை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் காட்டுறேன். தள்ளிப்போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாயிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துறீங்க. ஏய், ஒழுங்கா வாடி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ யார்? நீ யார் என்னை பார்த்துக்கிறதுக்கு? என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என் பிஸ்னஸ் நீ தான், உன்னை தானே பார்த்துட்ருக்க அப்படின்றான். இரிட்டேட்டிங் இடியட். இங்கேருந்து போறியா இல்லை என்ன ஏதாவது தப்பாக பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே கத்தி கூச்சல் போடவா? போடுறி, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கூட பண்ண ரெடியாக தான் இருக்கேன். சே, எப்படிப்பட்ட ஆள் நீ? உனக்காக என்ன வேணால் செய்வேன். ஆஹா,
இடியட் எடுத்து போடா, இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கேருந்து ஏஞ்சி போறியா இல்லையா, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் பை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து உங்ககிட்ட வைக்கிறான். எதுக்கு இது? ஆ எல்லாம் உன் ஹெல்த்துக்காக தான். நல்லா இருந்தால் தானே உன்னை நான் நல்லா பார்த்துக்க முடியும். யார் நீனே தெரியாது, எதுக்கு இதெல்லாம் செய்கிற, இங்கே தயவு செஞ்சு போ, எனக்கு ஏற்கனவே டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லி நீ கத்திட்டுருக்கீங்க. சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அந்த பேக் வச்சுட்டு போகிறான். இதை எடுத்துகிட்டு போ, அது உனக்காக வாங்கன்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவன் வந்து லைக் இந்த பக்கம் போயிடுறான், லெஃப்ட் சைடு. நீங்கள் வந்து ரைட் சைடில் உட்காந்து இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பீங்க. பார்த்தா அவங்க வந்து அவன் பர்ஸை வச்சுட்டு போயிடுறான். பர்ஸு ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் லைக் அந்த பர்ஸு ஃபுல்லாக மூட முடியாத அளவுக்கு அவ்வளோ காசு. மாட்டினடா என் பம்பரை கட்ட மண்டையா சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. அங்கேருந்து அவன் ஹூடி போட்டா சொன்னால அவன் போயிட்டு லைக் தேடி பார்க்குறான். பார்த்தா அவன் பர்ஸை காணோம். ஸோ திரும்பி பார்க்குறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டு பாய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ நீங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க. அவனும் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு பிளாக் கார் வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து ஷாக்காக அப்படியே நிற்கும் போது அந்த லைக் அந்த பிளாக் கார்லேருந்து ஒரு 5 பேர் வந்து உங்களை தூக்கி அந்த பிளாக் காரில் போட்டுறானுங்க. யார் நீங்கள், விடுங்க மேடம் மேடம் கொஞ்சம் அமைதியாருங்க, விடுறா, இப்போ நான் கத்தி நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது லைக் அவங்க ஏதோ மயக்க மருந்து மாதிரி கொடுத்துட்டாருங்க. நீங்கள் அதுதான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹூடி போட்டு அந்த மாஸ்கொல்லையெல்லாம் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் கண் முழிச்சிருக்கீங்க. பார்த்தா நீங்கள் ஒரு கவுச்சில் படுத்துருக்கீங்க. இது இது என்ன இடம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்டீங்க. இது என்ன இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, எதுக்கு இங்கே என்னை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே யாருமே இல்லை. யார் என்னை கூப்பிட்டுட்டு வந்தது, இங்கே ஒழுங்காக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ தான் அங்கேருந்து மாடியில் ஜிம்மின் இறங்கி வரான். யார் இவன், இவ்வளோ அழகாக இருக்கான், இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகான ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஆனால் இவன் கூட நாயா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் ஆகி பார்க்குறீங்க. யார் நீ, எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் கூட இருக்கதா என்ன திருடி அப்படின்றான். அப்போது அந்த பிளாக் ஹூடி நீ தானா? நானே தான் என் பொண்டாட்டி அப்படின்றான். பொண்டாட்டியா, வாயை உடைப்பேன். வாயை உடச்சிக்கோ, என்ன வேணால் உடச்சிக்கோ, ஆனால் யூ ஆர் மைன். பைத்தியம் மாதிரி பேசுறா, நீ யாருன்னே தெரியாது, எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறீங்க. இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம், இனிமேலும் நீயே பொண்டாட்டியாக போகிற, புரியுதா? எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு மேலேயே ஃபீலிங்ஸ்லாம் வந்ததே இல்லை. ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட, ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் எவ்வளோக்கிட்டையுமே இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. ஆனால் இப்போ முறையோ ஒன்றை பார்த்து ஆசைப்பட்றேன். அதான் ஒன்று கல்யாணம் பண்ணி கூடயே வச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். பேராசை பெருநஷ்டம். பேராசைலாம் படலாமா, கூடயே நான் இருக்க போகிறேன், நிறைவேற்ற போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்க போகிறேன் அப்படின்னா அது உன் கனவுல மட்டும்தான் நடக்கும். இது விடுறா, நான் இங்கேருந்து போகிறேன். நீ நினச்சா இங்கே இருக்கலாம், இவ்வளோ பெரிய மாளிகை, இவ்வளோ காசு வேணாம் இருக்குது, சாப்பாடு உனக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும், எப்போவுமே நீ பட்டினி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாச்சு. நம்ம சில நேரத்தில் நீங்கள் சாப்பிடாமலேயே ஒரு வாரத்துக்கிட்டலாம் இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உடனே ஒத்துக்கிட்டா இவன் ஓவராக பண்ணுவான், சரி கொஞ்ச நேரம் அடம்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு லைக் அடம்பிடிச்சிட்ருக்கீங்க. விட்றா, நான் இங்கிட்ட போகணும், அதெல்லாம் முடியாது, இங்கே தான் இருக்க. சரி நீ எனக்கு வேணும், ஆனால் லைக் இங்கே இந்த மாளிகையில் 100 ரூம்ஸ் இருக்குது, நீ எத்தனை வேணால் தங்கிக்கலாம், நீ ஆசைப்பட்டால் மட்டும் என் பெட்ரூம்க்கு வா, உனக்காக நான் காத்துட்ருக்கேன்.
என் பொண்டாட்டிக்காக காத்துட்ருக்கேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஷிட்! பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கத்திட்டுருக்கீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறான். விடுறா விடு அப்படி சொல்லி கத்திட்டுருக்கீங்க. வா சொன்னேன்ல நீ எந்த ரூமில் வேணா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரூம் கிட்ட போய் உங்களை உட்கார வைக்கிறான். விடுறா விடு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக வரீங்க. அதுக்கப்புறம் அவன் பின்னாடி வரானு திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்துட்டு கீழே லைக் படி இருக்கும். ஸோ இறங்கும் போது கால் அப்படியே வளைச்சிட்டு கீழே விழுறீங்க பாருங்கள். அப்படியே உருண்டு போய் லாஸ்ட்டு படியில் மண்டையை இடிச்சிட்டு தொம்முன்னு கீழே விழுறீங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே மட்டையாயிட்டீங்க. ஐயோ ஐயோ என் பேச்சை என்ன கேட்குறியோ அப்போ தான் உருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடியிலேருந்து லைக் இறங்கி வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே தலையில் அடிபட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு திருப்பி பெட்ரூம் போகிறான். அப்புறம் லைக் சரி நீங்கள் தூங்கட்டும்னு சொல்லிட்டு டாக்டர் வர சொல்லிட்டு லைக் உங்களை செக் பண்ண சொல்கிறான். லைக் நீங்கள் வந்து அந்த மண்டையில் வந்து அடிப்பட்டனால தான் மயங்கிட்டீங்க, அப்படி பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கட்டு போட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 hour இருக்கும். நல்லா லைக் சூப்பராக உங்களை பார்த்துருந்துருப்பான். அவங்க கூடயே தான் இருப்பான். அப்போ தான் கண்முழிச்சு பார்க்குறீங்க. எதுக்கு நீ இங்கே இருக்க? நான் எப்படிங்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் கண்முழிச்சு பார்க்குறீங்க. காலை உடச்சிட்டு கீழே விழுந்து கிடந்த நான் தான் தூக்கிட்டு வந்தேன். வாட்? நானா? ஆமாம், நான் உன் பின்னாடி வரேன்னு ஓடி போய் கீழே விழுந்துட்டு இந்நேரம் பல்லு உடைக்காது தான் குறை. போடா நான் எங்கிட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துறீங்க. உங்களுக்கு கால் அவ்வளோதான் ஏற்கனவே வீங்கி இருக்கும்ல, தொம்முன்னு கீழே விழுறீங்க. எப்போ தான் என் பேச்சை கேட்க போறியோ அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்களை படுக்க வைக்கிறேன் பெட்டில். என்ன ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு இங்கெல்லாம் ஒரு இடத்துல நான் இருக்கவே மாட்டேன்டா. என் கூட இரு, செம்மையாக இருக்கும், நல்லா அவனை பார்த்துக்கிறேன், போடா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அப்புறம் வந்து ஒரு 1/2 hour அப்புறமா உங்களுக்கு சாப்பாடு எது கொடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா செம்ம வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் வாழ்நாளில் சாப்பிடாத சாப்பாடுலாம் எல்லாமே இருக்காங்க. பார்த்துட்டு இவ்வளோ எனக்கா? ஆமாம் இவ்வளோ உனக்கு தான், வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா இல்லை பரவாயில்ல வச்சுட்டு போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வைக்கிறான். அப்புறம் லைக் ஊட்டி விடுறதுக்கு வரான். என் கால் தான் உடஞ்சிருக்கு, கை உடையலை அப்படின்றீங்க. பரவாயில்ல நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்கள் முறைச்சிட்டே இருக்கீங்க. முடியாது, வாங்குறியா இல்லைன்னா நான் ஊட்டி அதுக்கப்புறம் என் வாய் வெளியில் உனக்கு ஊட்டி விடுவா, சீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைக் இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவன் ஊட்டி விட்றான். ஸோ இப்படியே வந்து உங்கள் சாப்பாடு ஃபுல்லாக முடிக்கிறீங்க. சரி எங்கள் பட்டுக்கோ ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். நீ பண்ணி கிழிச்சது தான் தெரியுமே, படா. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டே வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட மாஃபியா வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். லைக் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஓரளவுக்கு நடக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. எந்த ரூம்லேயுமே பூட்டு இல்லை, ஓகேவா? எல்லாமே வந்து திறந்தா இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. அந்த ரூம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே லைக் ஒரு ப்ரீஷியஸான ஒரு டைமண்ட் இருக்குது. அதை பார்த்தோன்னே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான டைமண்ட் வச்சுக்கோங்களேன், நெக்லஸ். ஸோ அதை பார்த்தோன்னே நல்ல நல்ல சான்ஸ் கிடச்சிது. எவனாவது டைமண்ட் வச்சுருக்க இடத்துல இவ்வளோ லைக் திறந்து போட்டு போவானா? அருமை எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, உன்னை தவிர வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. இது என்கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. பரவாயில்லையே பல லட்சம் தேரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ அது அப்படி நொண்டி தான் நடந்து வரீங்க. ரொம்பலாம் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. ஸோ வெளில வரும்போது என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க அந்த நெக்லஸ் இல்லை. வயன் அந்த நெக்லஸ் எடுத்தியா? இல்லை நான் எங்கே எடுத்தேன், ஃபஸ்ட்டு இருந்துச்சா அப்படின்றீங்க. வயன் விளையாடாத ப்ளீஸ், அந்த நெக்லஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துறேன். ஏய் நான் தான் எடுக்கலான்றேன்ல, ப்ளீஸ் வயன் ப்ளீஸ். அது எங்கள் அம்மாவோடது. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு மாஃபியா, அவர் ரொம்ப நல்லவர். அது அவங்களோட எதிரி தான் கொண்டுட்டாங்க. அதனால தான் அவங்கள கொல்றதுக்காக தான் நான் இப்போ மாஃபியா ஆனேன். நான் ஒரு கேடு கட்டவன் தான். எத்தனை பொண்ணுங்கன்னு கவுண்டே இல்லை, அத்தனை பொண்ணுங்களோட இருந்திருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா மேலே இருக்க பாசம் எப்போவுமே குறையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் வயான் கொடுத்துறேன்.
இந்த 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 லைக் மேன்ஷனில் இருக்க என்ன வேணால் எடுத்துக்கோ, இந்த மேன்ஷனே எடுத்துக்கோ, ஆனால் இதை மட்டும் கொடுத்துரு. எவ்வளோ தான் நான் சம்பாரித்தாலும் எங்கள் அம்மாவோட இந்த நெக்லஸை வாங்க முடியாது. அவங்களோட வாசனை இதில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் வாயன் அப்படின்றான். லைக் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. லைக் உங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கொடுக்குறீங்க. தேங்க்யூ வாயன், தேங்க்யூ. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஒரு மாதிரி உள்ளே போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க. என்ன இப்படி இப்படி இருக்கான், லைக் அவ்வளோ ஒரு டெரராக இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிம்முன்னு இப்போ வந்து அடிக்கடி சண்டை போடுவீங்க. போடா போடின்னு கத்திக்கிட்டு அங்கங்கே சண்டை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து ஜிம்மினோட செம்மையாக செட் ஆகிட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆனால் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் இதுவரை ஜிம்மின் ரூம்க்கே போனது கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் அவன் வந்து கூப்பிட்ருப்பான். மற்றபடி நீங்கள் வந்து எல்லா ரூம்லேயும் போய் தங்குவீங்க. ஒரு நாளும் ஒவ்வொரு ரூமில் போய் தங்கிட்டு ராஜா பகவத் மாதிரி ஒரு செம்ம வாழ்க்கை. நீங்கள் ஆர்டர் போட்டான ஃபுட்டு வரது என்ன, உங்களுக்கு வந்து பாத் டப் ரெடி பண்ணுறது என்ன, புது புது ட்ரெஸ்ஸு போடுறது என்ன, அவ்வளோ ஒரு ராஜா வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஸோ ஜிம்மன் நல்லாவே உங்களை பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நீங்கள் அங்கே இருக்க ஒவ்வொரு ரூம்லேயும் மாற்றிருப்பீங்களே தவிர ஜிம்மின் ரூமுக்கு வந்ததே கிடையாது. ஜிம்மினும் இதுவரையும் உங்களை வந்து லைக் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க தான், எத்தனையோ பொண்ணுங்களோட அவன் இருப்பான் தான். ஆனால் லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார்கிட்டையுமே கிடையாது. லைக் உங்ககிட்ட வரணும்னு தோணும், ஆனால் வந்து உங்களோட விருப்பம் இல்லாமல் உங்களை தொடக்கூடாதுன்னு ஒரு லைக் பாலிசியோடு இருக்கான் அவன். ஸோ இப்படியே 1 இயர் முடிகிறப்ப உங்களுக்கு ஒரு ஜிம்மின் மேலே ஒரு நம்பிக்கை, நம்மளை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து லைக் தண்ணி குடிக்க அவனுக்கு எதுக்கு வேணும்னா கூட அவன் ரூமுக்கு இதுவரை ஒரு சின்ன விஷயம்னா கூட அவன் ரூம் போனது கிடையாது. அவனை வெளில வர சொல்லி தான் பேசுவீங்க. ஸோ நீங்களே வந்து சரி அவன் லைக் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு. ஸோ நீங்கள் வந்து அவனோட ரூமுக்கு போகிறீங்க. அவன் பார்த்தா லைக் ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கான். அந்த கதவை திறக்கவும் யார் பார்த்தா நீங்கள் தான். பிளாக் கலர் அழகான ஜிகுன்னு இருக்கும் அந்த ஒரு லைக் அந்த சாரீ. ப்ளவுஸ் வந்து அந்த லைக் கை இருக்காமல் இருக்கும்ல அந்த மாதிரி ப்ளவுஸு, சிம்பிளான ஒரு பிளாக் இயரிங்ஸ், ஃப்ரீ ஹேர், அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கீங்க. இதுவரையும் நீங்கள் சாரீ போட்டு ஜிம்மின் பார்த்ததே இல்லை. பயன் நீங்கள் என்ன பண்ணுற? அதுவா, அது உங்ககிட்ட இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வாட் ரியலி வயன்? அவசரப்பட்டு முடிவெடுக்கல. இல்லை, 1 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் என்னோட டிசிஷனை ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் உன் லைஃப் என் லைஃப் ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வரீங்க. அப்போ ஜிம்மின் எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு மூடி வச்சுட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். ரியலி வயன், ரியலி இது நீ மனசார எடுத்த முடிவு தானே, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றான். அதுக்கப்புறம் லைக் உண்மையாக தான் சொல்கிறேன் ஓகேவா? நான் கூட இதுக்கப்புறம் இந்த லைஃப்பை ஓட்டுறத முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ என்னை பார்த்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீ என்னை இதுவரையும் அந்த கன்வீனியன்ஸ் சொல்ல தான் பார்த்தோன்னே எப்படி ஒரு பொண்ணை பிடிக்கும், என் கூட வந்துருன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுமா அவன் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்றீங்க. நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு மீட் பண்ணிருப்பீங்களா, அதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான். ஸோ அவன் வந்து ஓடி போயிட்டு இது பண்ணும்போது அவனை கத்தியால் குத்திருப்பாங்கன்னு சொன்னால. ஸோ அங்கே தான் ஜிம்னால் முடியல, அவன் செத்துட்டான்னு நினச்சி அவனை விட்டுட்டு போயிருப்பானுங்க. அவன் மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி ஏங்கிட்டு இருக்கான். லைக் அவன்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபோன் இருக்கும். ஸோ அது மூலயமா லைக் அவன் பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் சிக்னல் கொடுத்துட்டான். ஸோ அவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவனால் சுத்தமாக முடியல, அவ்வளோ பிளட் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்போ தான் மாடியிலேருந்து ஏறி குச்சி வரீங்க. யார் இவன் இப்படி உட்காந்துட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு இருட்டில் இருக்கோம். உங்களுக்கு அவன் என்ன கண்டிஷனில் இருக்கானே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டுருக்கும்போது அவன் பர்ஸு பார்த்தா அவன் சொன்னல காசு நிறையா வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து பர்ஸு நல்லா வெளில தெரிஞ்சிருக்கும். செம்ம பல்கான பார்ட்டி தான் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்துடுறீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சிடுறான். விடுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் தண்ணி கூட
என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப முடியல அவனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் எப்போவுமே ஒரு எமர்ஜென்சிக்காக உங்களோட பேண்ட்டில் சொருகி வச்சுருப்பீங்க. வாட்டர் கேனும் லைக் ஒரு சாண்ட்விட்ச் எப்போவுமே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தண்ணி எடுத்து, சரி நான் இந்த தண்ணி தந்தா இந்த பர்ஸை கொடுப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் தரேன், ப்ளீஸ் தண்ணி கொடு அப்படின்றீங்க. சரி அப்படின்றான். ஸோ நீங்கள் அதை அப்படியே கொடுத்துட்றீங்க. ஏண்டா ஃபஸ்ட் என்ன அந்த சாண்ட்விச் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு தண்ணியும் கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த பாடி கார்ட்ஸ் வர வரலையும் ஜிமின் தான் அவன் நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஓரளவுக்கு லைக் நல்லா தண்ணி குடிச்சா ப்ளீடிங் கொஞ்சம் கம்மியாகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது ஒரு கர்ச்சீஃப் விட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கான் ப்ளட் வராமல். ஸோ அப்போ உங்கள் ஃபேஸ் அந்த நிலா வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நேரத்துலேருந்து உங்களுக்கு தேடாத நாளே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியாவில் சுற்றி தேடி பார்க்கும்போது தான் நீங்கள் திருடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் அவன் லைக் உங்கள் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்திருப்பான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு. அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் நடந்திருக்கும். இதை லைக் ஜிமின் சொல்கிறான். அட பாவி, அப்போ அந்த இடத்துல இருந்து நீ தானா? நான் தான். தெரிஞ்சோ தெரியாமலையோ என் உயிரை நீ காப்பாற்றிருக்க. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச். நீ இல்லைனா நான் இல்லை. நீங்கள் அப்படியே கண் கலங்கிடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே லைக் லிப் டு லிப்ஸ் கிஸ் கொடுக்குறீங்க. அந்த கிஸ் கொடுக்கும்போது இதுவரையும் யாருக்கிட்டேயும் ஃபீல் பண்ணாத ஒரு லவ் லைக் உங்ககிட்ட கிடைக்கும் போது ஜிமினுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். ஒரு உண்மையை சொல்லவா, இந்த கிஸ்ஸே போதுண்டி, எனக்கு என் உடம்புல எப்படி இருக்குது தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேண்ணா, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் லைக் உங்களுக்கு எந்த பேச்சும் பேச டப்புன்னு உங்கள் பெட்டில் போட்டு உங்கள் சாரியை டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோ கிஸ் பண்ணுறான் அவங்கள. ஜிமின் பொறுமடா, உனக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிடுறான். அவனோட ட்ரெஸ் டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே லைக் பெல்லி பட்டனு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறான், பைட் பண்ணுறான். வலிக்குதுடா டேய் அப்படின்றீங்க. பொறுமையாரடி, எவ்வளோ நாள் தான் நான் உனக்காக வெயிட் பண்ணுறது, இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன மேக் அவுட் செஷன் தான். ஜிமின்பா பொறுமையாடா, ஏய் அமைதியாரு, என் பேரை மட்டும் சொல்லு. ஜிமின் பொறுமையா, டி பொறுமையாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் எடுத்தவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் அவ்வளோ வேகமாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியுது. இத்தனை வருஷம் எத்தனை பொண்ணுங்கிட்ட பண்ணியும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலடி, இப்போ உன்கிட்ட கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஆன், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மாற்றி ஒரு கிட்டத்தட்ட 7-8 ரவுண்ட் கிட்ட போகுது. ஸோ அப்படியே லைக் அந்த ஒரு மாதிரி இறச்சிக்கிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு செகண்ட் 2 பேருமே பேச வந்திருப்பீங்க, அன்கான்ஷியஸ் ஆகிறீங்க. அப்போது லைக் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வருவோம். இப்படி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்தை காட்டுறாங்க. அந்த ராஜ்யம் செல்வ செழிப்பாக அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக பச்சை பசேன்னு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகான நாடு. அந்த நாட்டில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகிய நாடு. அங்கே இருக்க சின்ன வீட்டில் கூட ஒரு சோகம் இருக்காது. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பிளேஸை பார்க்கவே. அங்கே லைக் அந்த நாட்டுக்குள்ளே வந்தாலே இருக்கிற சோகம்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டை ஆள்ற அரசர் தான் பார்க் ஜிமின். அந்த மாதிரி ஒரு அரசரை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த நாட்டு மக்களை அவ்வளோ கேர்ஃபுல்லாகவும் சரி பத்திரமா அவ்வளோ நல்லா பார்த்துருப்பாரு. ஸோ ஒரு ஜிமின் நீங்கள் சொன்னாலே அவ்வளோ ஒரு மரியாதை, அவ்வளோ ஒரு பவுஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ராஜா தான் நம்ம ஜிமின். ஒரு பஞ்சோன்னு யார் வந்தாலும்
செல்வம், துணிமணி அவ்வளோ எடுத்து கொடுப்பாரு. அவ்வளோ பெரிய வள்ளல் அவர். ஸோ இப்படியே டேஸ் போயிருக்கும். ஆனால் அவர் ஒரு வேட்டைக்கு போயிருப்பார். மந்திரியாரே, எனது வேட்டை தயாரா? ஆம் ராஜா, அங்கே பாருங்கள், அந்த மான், அதை வேட்டையாடுங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு அவன் குறி பார்த்து ஒரு அம்பு விடுறான். கடைசியில் பார்த்தா இன்னொரு மான் அங்கேருந்து வந்திருக்கும். அது அந்த மான் அடிபட்டு விழுந்தோன்னு பார்த்தா அந்த மான் எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷனாக மாறி கீழே விழுந்து கிடக்கு. ஜிமினுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். அவன் போயிட்டு பார்க்குறான். இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, நான் மானைத்தான் கொன்றேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை ராஜா, இது மான் கிடையாது, மான் உருவில் இருக்கும் மனிதன். என்ன சொல்கிறாய்? ஆம் ராஜா, அங்கே பாருங்கள், இன்னொரு மான் வருகிறது. அங்கே பார்த்தா அந்த மான் ஒரு பொண்ணாக மாறி வருது. வந்துட்டு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல். ஸோ அங்கே பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அந்த அம்பு, ஜிமின் விட்ட அம்பு நெஞ்சிலே இருந்திருக்கும். என் கணவனை கொன்ற நீ சாபத்திற்கு ஆளாவாய் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஜிமின் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணை கூட பார்க்க மாட்டார். அந்தளவுக்கு கட்ட பிரம்மச்சாரி அந்த மாதிரி இருப்பார். அந்த பிரம்மச்சரிய விரதத்தை நீ அழிக்கும்படி உனக்கு நான் சாபத்தை தரேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படின்னா, அவனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆசை வரும். அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே பண்ணணும்னு தோணும். ஆனால் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் ஆசைப்பட்டு தொடரும் போது அந்த பொண்ணோட கையால் இவனோட உயிர் போகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் அவங்க ஒரு சாபத்தை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த அம்பு விட்டாங்கல்ல அவங்க அவங்க ஹஸ்பண்ட், அவர் இறந்துருக்க மாட்டார். ஸோ இதை அனலைஸ் பண்ணி அவங்க ஜிமின் டக்குன்னு அவங்க அரண்மனைக்கு இட்டு போயிருப்பாங்க. இந்த சாபம் என்ன ஆகுது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவர் உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. கடைசியில் அவங்க ரொம்ப கஷ்டமாயிடுது, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சாபத்தை விட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு. அவங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு கேட்குறாங்க. பரவாயில்லை, நானாயினும் இதே தான் செய்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அரசே, இது என்னுடைய தவறாகும். இதற்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். உங்கள் உயிர் உங்களுக்கு பிடித்தவளால் போகும். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அவளுடன் பிறப்பீர்கள். அவளால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இன்பத்தை தர முடியும், மற்ற எந்த பெண்ணாலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை விமோச்சனை கொடுப்பாங்க. எப்படின்னா இப்போ கரெக்டாக பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் எந்த பொண்ணாலும் ஆசைப்படுவான். ஆனால் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தொடும் போது மட்டும் அந்த அந்த பொண்ணாலே அவன் செத்துருவான். ஸோ நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த சாபம் போயிடும். எப்படின்னா எத்தனை பொண்ணுங்களை தொட்டாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது உங்களை தொடர வரையும். ஸோ நீங்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும் போது அந்த சாபம் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அவன் பார்த்துட்டு போயிடுறான் அங்கேருந்து. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி. அடுத்தடுத்த நாள் அவனுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு வேணும் 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 அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் எல்லா பொண்ணையும் எந்த பொண்ணு அரண்மனைக்கு வந்தாலும் சரி, அவள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போவான், எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லஸ்ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். இதே மாதிரி சேம் வேட்டையாட போகும்போது இவன் ஜிமினுக்கு ஒரு பவர் இருக்குது. அவனும் இந்த மித்த அனிமல்ஸாக மாறுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவனும் மானாக மாறி சும்மா அந்த இயற்கையை சுற்றி பார்க்கத்தான் இருக்கட்டும், சில நேரத்தில் அவன் அப்படியும் போவான், சில நேரத்தில் வேட்டையாடுறதுக்கும் போவான். ஸோ சில நேரத்தில் சிங்கமாக மாறி போவான். அந்த மாதிரி போகும்போது இப்போது மானாக மாதிரி சுற்றிட்டுருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கமாக மாதிரி சுற்றிட்டுருப்பான். ஸோ அப்போ இது பண்ணும்போது ஒரு இறைய வேட்டையாட போகும்போது இதே மாதிரி அவனுக்கு ஒரு அம்பு பட்டுரும் கரெக்டாக கழுத்துக்கிட்ட. ஸோ அந்த கழுத்துக்கிட்ட பட்டோன்னே அவன் ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு அடைச்ச மாதிரி கீழே வந்துடுவான். அவன் மனுஷ ரூபத்து இதை அந்த வேட்டையாடுறவன் பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஸோ அந்த வழியால் ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அந்த பொண்ணு யாரோ கீழே விழுற சத்தம் கேட்டோன்னே, யார் நீங்கள், இங்கே யார் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது இருட்டாக தானே இருக்கும் அந்த காடு ஃபுல்லாக. ஸோ அந்த பொண்ணு அப்படியே கத்திகிட்ருக்கும், எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. அவள் ஒரு பை மாதிரி வச்சுருப்பா, அதுலேருந்து எடுத்து கொடுக்குறா. என்னை மன்னியுங்கள்,
என்னிடம் சிறிது தண்ணீர் மட்டுமே இருக்கிறது அப்படின்னோடனே நீங்கள் அதை எடுத்து கொடுக்குறீங்க. அவன் குடிச்சது மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஃபேஸை பார்த்துருப்பேன், ஆக்சுவலாக அது நீங்கள் தான். அவள் பேர் ஜீவிதா. நீங்கள் அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்திருக்கும். அவன் அதுக்கப்புறம் அப்படியே அன்கான்ஷியஸாக உங்கள் ஃபேஸை நல்லாவே பார்த்துருப்பான். ஸோ கொஞ்சம் தூரம் அந்த பொண்ணும் போயிடுவான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் அவன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட ப்ரொஃபஷனல் என்னென்னா ஓவியர், கண் தெரியாத ஒரு ஓவியர். ஸோ எல்லாத்தையுமே வந்து நிறைய இங்கே விற்றுட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த வர மணி லைக் ஒரு படத்தை விற்றா ₹1 தான் உங்களுக்கு வரும். ஆனால் இதே நீங்கள் அரண்மனையில் விற்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும். நீங்கள் அதுக்காக ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட ஓவியம் ஜிமினுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஆனால் ஆக்சுவலாக ஜிமின் இப்படி இருக்கானோ வந்து இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சாபத்தாலையும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவன் வந்து தெரிஞ்சிருக்கும், லைக் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ராஜா இந்த மாதிரி அரக்க குணத்தோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனால் பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இப்படியே இருக்கோம், சரி ஏதாவது சான்ஸ் கிடச்சா போய் விற்றுட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். நீங்கள் வந்து நாடோடி மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிளான்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட ஓவியம் ஜிமினுக்கு கிடச்சோன்னே இது யார் வரைஞ்சா, எனக்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அப்படின்னோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றாங்க அரண்மனைக்கு. அப்போ தான் ஜிமின் பார்க்குறான், இட்ஸ் யூ. என்ன இவளா? இவள் எங்கே இங்கே? பெண்ணே, உன் பெயர் என்ன? என் பெயர் ராஜஜீவிதா. என்ன? உனது பெயரை போலவே நீயும் அழகாக இருக்கிறாய். இங்கேருந்து எல்லாம் செல்லுங்கள் அப்படின்னோடனே எல்லாருமே போயிடுறாங்க உங்களை தவிர. சரி, என்னை நீ ஓவியமாக தீட்டு, அது எனக்கு பிடித்திருந்தால் நீ இங்கே இருக்கலாம் செல்வ செழிப்புடன் அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிடுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டிங்கல்ல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சா யார் தான் வேணான்னுவா. ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா கண்ணு தெரியாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் ஒரு பொண்ணாக. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினை வந்து அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. லைக் தொட்டு பார்த்து தானே வரைவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஜிமினுக்கு ஒரு இதுவரை யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஃபீலிங் உங்ககிட்ட வருது. என்ன இவ தொடும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆசை தூண்டுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பான். ஸோ நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்து வரைஞ்சிட்ருப்பீங்க. ஃபுல் ஓவியத்தை வரைஞ்சிருவீங்க. அதை பார்த்த ஜிமினுக்கு அவ்வளோ ஷாக்கு. என்னை தொட்டு பார்த்து மட்டுமே வரைந்திருக்கிறாய், அதுவும் இவ்வளவு அழகாக. நீ சிறந்தவள் ஜீவிதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மிக்க நன்றி அரசே, நான் செல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அந்த படத்தை வச்சுட்டு போகிறீங்க. ஜிமின் அங்கே காசு கொடுத்துட்றான். ஸோ அங்கேருந்து போகும்போது உங்கள் கையை பிடிக்கிறான். அரசே, என்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு நீ மட்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் படுக்கப்பட்டான். ஆக்சுவலாக உங்கள் பெட்ரூமில் தான் இருந்திருப்பீங்க. அரசே, என்னை விடுங்க, என்ன செய்கிறீர்கள், என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு நீ வேண்டும், இதுவரை எந்த பெண்ணிலும் காணாத ஒன்று உன்னிடம் இருக்கிறது, நீ எனக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி லைக் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டான். நீங்கள் தட்டி தட்டி விடுறீங்க. உங்கள்கிட்ட ரிமூவ் பண்ணிட்டான், கிழிச்சிட்டான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அவங்க கூட பண்ணுறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுலாம் பயங்கரமாக வலிக்குது. ஆனால் அவன் விடவே இல்லை, கொஞ்சம் கூட பாவமாக பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ உங்களை தொடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் லைக் 1 hour கிட்ட நீங்கள் வந்து அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அங்கங்கே நகைக்கீரல் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. பெண்ணே, நீ இனிமேல் இங்கே என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய நீ உயிருடன் இருக்க மாட்டாய், மறுஜென்மம் எடுப்பாய். அந்த ஜென்மத்தில் என் விருப்பத்துடன் என்னை தொடும்போது மட்டுமே உனது சாபம் விலகும். இப்பொழுது நீ மாண்டு போவாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சாபத்தை கொடுக்குறீங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அவனால் மூச்சு விட முடியல. மூச்சு ஏங்கி அங்கேயே இறக்குறான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களால் எப்படி வாழ முடியும்? யாரோ தெரியாத ஒருத்தவங்க உங்களை இப்படி அழிச்சிட்டான் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களும் அந்த இடத்துல இறக்குறீங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே இப்போ ஞாபகம் வருது. ஸோ அந்த அன்கான்ஷியஸ்லேருந்து 2 பேரும் எழுந்துறீங்க. ஜிமின், தேங்க்யூ ஜிமின், எனக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஹக் பண்ண அடுத்த நிமிஷமே உங்கள் உடம்புல இருந்து
அந்த பழைய ஆத்மா இருக்குல்ல, அரசர், அதுக்கப்புறம் அந்த நாடோடி பெண். ஸோ அந்த 2 ஆன்மாவும் உங்க உடம்புலேருந்து போகுது. நீங்க 2 பேரும் அது எதுவுமே உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து இத்தன வருஷம் இந்த ஆன்மா வெயிட் பண்ணி இருந்திருக்கும். ஸோ அந்த வார்த்தை கேட்டோனே 2 ஆன்மாவும் இங்கேருந்து போகுது. ஸோ நீங்க 2 பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே ஒரு சில நாட்கள் ஆகுது. லைக் 1 இயர்க்கு அப்புறமா உங்கள்கிட்ட ஒரு கியூட்டான ஒரு பாய். அது அழகா இருக்கும். கொழு கொழு கொழுன்னு ஜிமின் மாதிரியே நல்ல குண்டு குண்டு கண்ணோட கியூட்டான ஒரு பேபி. "ஏய் சிம் சிம் எங்கடா போற? மாமி இங்க வாங்க என் கூட" அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லைக் ஓடிட்டு இருக்கான். லைக் 1 இயர்க்கு அப்புறமா பேபி சொன்னான்ல, இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆகிருக்கும். செம்மையா ஓடிட்டு இருக்கான். "ஏய் நில்லுடா! எங்கடா போயிட்டு இருக்க? உங்க அப்பட மாரி எப்படிடா பேச்சு கேட்காம இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. "ஏய் காலைலே வாடி, ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி இங்க ஜிமின் கேட்குறான். "ஏய் உன்ன மாதிரியே இருக்கான்டா, கொஞ்சம் கூட அடங்காம. உன் 2 அடி போடுறா" அப்படின்றீங்க. "ஏன் என் பையன நான் அடிக்கலாம் மாட்டேன். போடுறேன், உன்னை வேணா போடுறேன். இங்கே வாடி பொண்டாட்டி, அவன் விளாண்டுருக்கட்டும், நம்ம அடுத்தது பாப்பா ரெடி பண்ணுவோமா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். "பொறுக்கி விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. "உன்னை விடுறேன், வா மாடிக்கு" அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போயிடுறான் பெட்ரூம்க்கு. ஸோ இதோட கதை முடிஞ்சுது. நான் தூய தமிழில் பேச ட்ரை பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க தப்பாக இருந்தா. ஸோ அதுக்கு அந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கேவலமாக இருந்தால் மன்னிச்சும், கதை மட்டும் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் விஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சரங்கே.